வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்குறேன். அப்புறம் 2 வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், 2 தக்காளி சேர்த்துருக்குறேன். இன்னொரு பக்கம் நம்மளுக்கு காய்கறி நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ் சேர்த்துருக்குறேன். இது கூட நீங்கள் முள்ளங்கி இருந்தால் சேர்க்கலாம், நூல்கோல், அவரைக்காய், எந்த காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். மாங்காய் இருந்தால் மாங்காய் சேர்த்துக்கலாம். இதை செப்பரேட்டாக வேக வைங்க. குக்கர் ஒரு விசில் வந்ததும் சிம்மில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா பருப்பு நல்லா வெந்து வந்துடும். அதே டைமில் இங்கே நமக்கு காயும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. காயும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம பருப்போட வெங்காயம் தக்காளி சேர்த்து வேக வைக்கிறதுனால சாம்பார் திக்னஸும் கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைங்களும் வெங்காயம் தக்காளியை கழித்து வைக்க மாட்டாங்க. இப்போ கடைஞ்ச பருப்பை நான் வெந்த காய்கறியோடு சேர்த்தாச்சு. இப்போ 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துட்டு அதை இதில் சேர்த்துட்டேன். இப்போ உங்களுக்கு தண்ணி தேவையான அளவு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயம் நான் பருப்பு வேக வைக்கும்போது சேர்க்கலை, இப்போ தான் சேர்க்குறேன். இப்போ தண்ணி உங்களுக்கு கரெக்டாக இருக்குதான்னு கலக்கி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி நான் கொதிக்க விட்டுட்ருக்கேன். கொத்தமல்லி தலையும் போட்டாச்சு. இப்போ சாம்பார் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கொதித்து வாசம் வருது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தாளிப்பு ரெடி பண்ணுங்கள். தாளிப்புக்கு கொக்கோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வெந்தயம், சீரகம், கடுகு 3 சேருங்க. அது நல்லா வெடித்ததும் காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை சாம்பார் கூட நீங்கள் கொட்டிட்டிங்கன்னா மணக்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. If you need Tamil Nadu style hotel sambar, then please don't add jaggery in sambar. Thank you.